நாகை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை நீடித்து வருகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், தற்பொழுது எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது? அது பற்றிய விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நாகப்பட்டினத்தில் தொடர்ச்சியாக அந்த கனமழையானது கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக நாகையில் தொடர்ச்சியாக கனமழை இருந்து வருகின்ற நிலையில் இன்று அந்த கனமழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக நாகையில் 6 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் 16.2 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல வேதாரண்யத்தில் 10.7 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணியில் 9.9 சென்டிமீட்டர், திருப்புண்டியில் 9 சென்டிமீட்டர் என அந்த மழையினுடைய அளவானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு அந்த 23ஆம் தேதி தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனமழை எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்தில் நாகை, கீழ்வேலூர், சிக்கல், வேளாங்கண்ணி, கோடியக்கரை, இதே போல விழுந்தமாவடி, வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழை பாதிப்பானது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கனமழை பெய்கின்ற சூழல் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது என்று சொல்லலாம். மேலும் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்களை முடிவு செய்து விடுமுறையை அறிவித்துக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தாழ்வான பகுதிகளில் அந்த மழைநீர் தேங்கினால் உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும், தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை பள்ளிக்கூடங்கள், சமுதாய கூடங்கள், திருமண மண்டபங்களில் கொண்டு சேர்க்கக்கூடிய நடவடிக்கைகளில் உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்றும், அதே போல 24 மணி நேரமும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விழிப்பாக இருக்க வேண்டும், விடுமுறை எடுக்கக்கூடாது என்ற போன்ற பல்வேறு உத்தரவுகளானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த நாகையில் கனமழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.